இன்றைக்கி பார்க்க போகிறதுனா நம்ம ஆனியன் தோசை கேரட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து தோசைக்கல்லில் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம தோசை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தோசை மாவை ஆட் பண்ணியாச்சு. இது தோசை மாவு வந்து கொஞ்சம் திக்காகவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி. லேசாக ஆட் பண்ணால் இந்த ஆனியன் எல்லாம் இப்போ கொஞ்சம் உள்ளே இறங்காது. இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபுல்லாக எல்லா பக்கமும் சேர்ந்து வர்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம இதுக்கு சட்னி சாம்பார் கூட எதுவும் தேவையில்லை. வெறும் ஆனியன் மட்டும் ஆட் பண்ணி கூட அப்படியே சாப்பிட்லாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம ஈவினிங்கு சாப்பாடு இதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஆனியனெல்லாம் இந்த மாவோடு நல்லா சேரும். இந்த ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணுறத விட நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், ஆனியன் தோசை ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கேரட் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதே சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மாவு நம்ம தோசை ஆனியன் தோசைக்கு எப்படி ஆட் பண்ணோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் திக்காக ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வாரி விட்டாவே போதும். இப்போ நம்ம கேரட் வந்து நல்லா துருவி வச்சுருக்குறோம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே பாருங்கள், கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே, ஒயிட் வித்து ஆரஞ்சு கலரில். இப்போ நம்ம லைட்டாக மேலே அந்த கேரட் மேலே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் தோசை உண்மையாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த இனிப்பு, அந்த மாவோட கொஞ்சம் லைட்டான புளிப்பு இதோடெல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு சுவையான கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.